ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இஞ்சி துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 3 கப்பு நான் இன்றைக்கி வந்து 3 கப்பு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா ஜிஞ்சரை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த இஞ்சியோட காரம் வந்து அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம சாப்பிடும்போது காரம் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 3 கப்பு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அதை வந்து கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி துவையல் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி துவையல் ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து மூடி வச்சு அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா ப்ரௌனிஷாக வரும். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக ஈவனாக ப்ரௌனிஷ் வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, இஞ்சி 3 கப் எடுத்திருக்கேன். பெரிய அளவில் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய வெங்காயம் 1. அதுக்கப்புறமா வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அப்புறம் வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா வெல்லம் கொஞ்சம், உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வந்து என்னோடய இஞ்சி வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக கலர் மாறுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒருவேளை எண்ணெய் இருந்தால் ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்து போட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பெரிய அளவு வெங்காயம் எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் வந்து மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மிடில் 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ், 1 மினிட், நாட் 30 செகண்ட்ஸ், 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சு கிளறிட்டே இருங்க. பெரிய அளவு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதே வந்து நீங்கள் அதையும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அந்த இதில் இருக்கும்போது, ஹீட்டில் இருக்கும்போது அந்த புளியும் வந்து சாஃப்டாகிடும். அப்போ ஈஸியாக மிக்சியில் போட்டுடலாம். இப்போ வந்து நான் மிக்ஸி போடுறேன். ஸோ வறுத்து வச்ச ஜிஞ்சர், அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. ஜிஞ்சர், அதுக்கப்புறமா வந்து அந்த ஆனியன், புளி, அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஆட் பண்ண போகிறது வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு வெல்லம். ஏன்னா இஞ்சி துவையல் வந்து கொஞ்சம் இஞ்சியோட நேச்சரே வந்து கொஞ்சம் காரம் தான். அதனால் வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெல்லம், என்னோடய வெறும் மிளகாத்தூள் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அந்த மாதிரி போடுறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணி எனக்கு வந்து 2 பேட்சாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் அரைச்சிட்டேன், அதுக்கப்புறமா 2வது பேட்சும் கொஞ்சம் போட்டு அரைச்சாச்சு. ஏன்னா வந்து என்னோடது 3 கப்பு, அது வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால நான் வந்து 2 பேட்சாக போட்டிருக்கேன். என்னோடய ஜார் வந்து சின்ன ஜாருன்றதால. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரையிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி துவையல். இப்போ வந்து அதை வந்து தாளிப்பு வச்சிடலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கணும்னா நல்லா இருக்கணும்னா ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் போட்டுட்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சதை போட்டுருங்க. மிக்சியில் அரைச்சதை போட்டிங்கன்னா அதை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் போட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அந்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை வாட் எவர் இட் இஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கிட்ட கெடாமல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.